சண்டே மார்னிங் ரொம்ப நாளாவே பசங்க வந்து ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் கிரிபத்தும் கட்ட சம்பலும் செஞ்சு தாங்கம்மா. நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பால் சோறும் கட்ட சம்பல்லாம் மாசி போட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராவே வச்சுருங்க, மதியத்துக்கும் அதையே வச்சுக்கலாம். கிச்சன் வேலை அதிகம் இருக்காரு, அதனால தீபாவளி ஷாப்பிங் செய்யலான்னு சொன்னாங்க. சரி, மதியத்துக்கும் அதையே வச்சுட்டு அதை சாப்பிட்டோம். மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே நாங்கள் மதர்ஷா போயிருந்தோம். மதர்ஷாவில் பெருசாக கலெக்ஷன் இல்லை, எப்பயுமே டி நகர் தான் போவோம். ஆனால் இன்னைக்கு வந்து புருஷவாக்கத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு மதர்ஷா போனோம். எல்லாருக்கும் விருப்பமான சாரி எடுத்துறாங்க, நான் மட்டும் எடுக்கல. அப்புறம் எடுத்துக்கிறேன், ஒரு 10 நாள் கழிச்சு போவோம்னு சொன்னேன். ஸோ அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற பிளவுஸையும் எடுத்துட்டாங்க. கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் வேணும்னு கேட்டாங்க. 2வது மக மட்டும் சாரியில் உள்ள பிளவுஸையே வச்சுக்கிறேன் நாங்கள், எனக்கு கான்ட்ராஸ்ட் பிடிக்காது அப்படின்னு. சரி, அவங்களுக்கு மட்டும் அது வாங்கலை. மீதி 2 பேத்துக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, இனிமேல் தைக்கிற வேலை தான், மக தச்சிருவாங்க. ஸோ அதனால சீக்கிரமே நாங்கள் இந்த பையனை ஷாப்பிங் முடிச்சிட்டோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஷாப்பிங் பண்ணுவோம். ஆனால் இந்த பையனும் ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டோம். அடுத்த வாரம் டி நகர் போயிட்டு சாரிக்கு தேவையான வளையல், தோடு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. மதர்ஷா போயிட்டு வந்தனால டயர்டாக இருப்பீங்க, டின்னர் சமைக்காதீங்க, வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. வீட்டு பக்கத்துலேயே யா கெபாப்னு டேஸ்ட் நல்லா இருக்குமா, அதே நேரத்தில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நாங்கள் அங்கே போனோன்னே எனக்கு விருப்பமான மென்ச்சோ சூப் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நானுக்கு சைட் டிஷ்ஷாக ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் டிஷ் வந்து சிக்கன் பசண்டான்னு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, நல்லா க்ரீமியாகவும் இருந்துச்சு. ஹனி சிக்கன் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல, அதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக குனாஃபா, சீஸி குனாஃபா, ஐஸ்கிரீம் வச்சு கோகோனட் புட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. சிந்தாமணி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள்.